ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்கும்போது டேனன் அண்ட் சீசன் 2 எபிசோட் நம்பர் 2 தான். ஸ்டார்டிங்லேயே பார்த்தா நம்ம ஒக்கரோன் கிராண்டியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணால, அதை தான் காட்டுறாங்க. அவங்க நம்ம ஜிஜி பக்கத்தில் போயிட்டு அவனே அவன் வாயை கிழிச்சிக்கிறான். அப்போ நம்ம ஜிஜி என்ன பண்ணுறான், ஒக்கரோன் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாயை கிழிச்சிக்கிட்டு இருக்கான்ல, அதை அப்படியே தடுத்து தூக்கி போடுறான். அப்படியே ஏஞ்சிக்கிறான். ஏஞ்சி பார்த்தா அப்படியே அவன் வாயிலேருந்து ரத்தமாக வடிஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஜிஜி போயிட்டு பக்கத்தில் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போக பார்க்குறான். ஜிஜியும் பிடிச்சி அடித்து தூக்கி போடுறான். நெக்ஸ்ட் டைம் பார்த்தா திருப்பி போகிறான். இந்த டைம் ஜிஜி என்ன பண்ணுறான், அவனை அடித்து தூக்கி போட்டுறான். போட்டோடனே கத்திரிக்கோல் எடுத்து அவனை வயிற்றுக்குள்ள கிழிச்சிக்கலாம் பார்க்குறான். அப்போ அவன் ஜிஜிக்கிட்ட சொல்கிறான், என்னை தனியாக விடு, நான் சாக போகிறேன்னு சொல்கிறான். அப்போ அவனுக்கு ஞாபகம் வருது, அவங்க அம்மா அப்பாவும் அதே மாதிரி தான் சொல்லிட்டு தூக்கு மாட்டின்னு தொங்கியிருந்துருப்பாங்க. இதுக்கு நடுவில் வேறு அந்த மண்புழு வேறு அந்த பூமி தோண்டிட்டு வெளில வரலாம் பார்க்கும். அந்த டைமில் பார்த்தா அந்த இடத்துல இருந்து அவன் காப்பாற்றி கூப்பிட்டு வந்துடுவான். அப்போ டீ கப் எடுத்து அடித்து போடுவான். வெளில வந்து அந்த டீ கப்பை நொறுக்கிட்டு போயிடும். ஸோ அப்போ அவன் நோட் பண்ணுவான். அப்போனா அது வந்து இருக்கிற சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்களை அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் புரிஞ்சுப்பான். இப்போ பார்த்தா நம்ம மோமோ வந்து ஒரு கண்ணாடி கிளாஸ் மாதிரி எடுத்து வயிற்று கிழிச்சிக்க போகிறாங்க. அப்படியே வேகமாக வந்து வயிற்றுல குத்துறாங்க. பார்த்தா அவங்களுக்கு எதுவும் ஆகல. நமக்கு கிராணி அந்த பூனை இருக்குல்ல, அது வந்து நடுவில் சிக்கிக்குது. ஜிஜி சொல்கிறான், கிராணி நல்ல வேலை மோமோவை காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்கிறான். இங்கே இவன் என்னை பிடிச்சி உழுகிட்டு இருக்கா, வந்து காப்பாற்றுறாடே அப்படின்னு கிராணி சொல்கிறாங்க. ஒரு டேப் எடுத்து ஒக்கரனையும் மோமோவையும் கட்டி போட்டுடுறான். அப்போ நம்ம கிராணிகிட்ட ஜிஜி கேட்குறான், இங்கே என்ன தான் நடக்குது, இவங்களாம் ஏன் இப்படி சாவணும் சொல்லி துடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது கிராணி சொல்கிறாங்க, அந்த மண்புழு பார்த்தீங்கன்னா சைக்கோமெட்ரிக் வேவ்ஸை வந்து எமிட் பண்ணுது. அந்த வேவ்ஸ் தான் வந்து பார்த்தா மனுஷங்க எல்லாரையும் வந்து பார்த்தா சாவ சொல்லி தூண்டுது, அவங்களே சூசைட் பண்ணிக்க சொல்லுது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஜிஜி சொல்கிறான், அது ஏன் என் மேலே ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ இப்போ நோட்டீஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே வந்து அந்த கண்ணாடி வந்து மோமோ கொடுத்துருப்பாங்களே, அது கொஞ்சமாக உருவி எடுத்துகிட்டு இருக்கு. அது பூனை உருவி எடுத்துகிட்டு பார்த்தா நம்ம மோமோ சைக்கிக் பவர் வச்சு எல்லா கண்ணாடியும் தூக்கி அவங்களுக்கு குத்திக்க போகிறாங்க. நடுவில் வந்து நம்ம ஜிஜி பூந்து அவன் எல்லா குட்டியும் வாங்கி மோமோவை காப்பாற்றுறான். அப்படியே மேலே பார்த்தா அந்த மண்புழு தான் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோமெட்ரிக் வேவ்ஸ் வந்து இன்னும் எமிட் பண்ணிகிட்டே இருக்குது. அவன் பார்த்துட்டு இருக்கான். நடுவில் பார்த்தா நம்ம மோமோ என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு கிளாஸ் பீஸ் எடுத்து அவங்க கழுத்துக்கு நேராக வச்சு சைட் கிக் பவரால் குத்திக்க போகிறாங்க. நடுவில் அப்படியே கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி நம்ம ஒக்கரோன் கிராணி ஃபார்முக்கு மாறும்போது பார்த்தீங்கன்னா முடி கொஞ்சம் நீட்டாக இருக்கும்ல, அதோட வந்து ரொம்ப நீட்டாக இருக்க மாதிரி காட்டுறாங்க ஒக்கரோனுக்கு. அப்படியே திருப்பி கட் பண்ணி வெளில கொண்டு வராங்க. அப்போ வந்து பார்த்தா அந்த கிளாஸ் பீஸை போயிட்டு நம்ம ஜிஜி கையில் வாங்கிக்கிறான். இப்போ வந்து என்ன பண்ணுறான்னா, நம்ம கிராணியை வந்து தூக்கி வாயில் போட்டுட்டு ஒரு சைடில் வந்து பார்த்தா மோமோ ஒரு சைடில் உட்காரன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு பூந்தடிச்சு ஓடிட்டுருக்கான். அந்த மண்புழு வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே சுற்றி அட்டாக் பண்ண பார்க்குது. டிக்கெட்லாம் இறங்கி வந்து ஒரு இடத்துல நிற்கிறான். அந்த ஃப்ளோர் அப்படியே டப்புன்னு உடச்சி கீழே விழுந்துது. கீழே விழுந்தோன்னு அப்படியே அந்த கதையும் உடச்சிட்டு ஓடிட்டுருக்கானுங்க. ஓடி போகிற இடத்துல திருப்பி வந்து பார்த்தா ஒரு படிக்கட்டு இறங்க வேண்டிய சூழ்நிலை வருது. அந்த படிக்கட்டில் வந்து பார்த்தா நம்ம ஜிஜி தடிக்கி விழுந்துடுறான். அவனை 2 பேரும் அங்கேயே போட்டு விழுந்துடுறான். கீழே விழுந்து பார்க்குறான், டே செவலை இதுக்கு மேலே விட்டுறக்கூடாதுரா, எவர் கிவ் அப், ஏஞ்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி அவளை காப்பாற்ற போகிறான். பார்த்தா அதுக்குள்ளே அந்த 2 நாய்களும் திருப்பி அந்த ஹைட்டான இடம் தானே அது, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து சாவ பார்க்குதுங்க. இவன் போய் பிடிச்சிட்டு, டே காய்ஸ் உங்களை பிச்சை எடுத்து கேட்டுக்கிறேன்டா, இப்படிலாம் பண்ணாதீங்கடா, என்ன முடியலடா அப்படின்னு சொல்கிறான் ஜிஜி. அப்போ பார்த்தீங்கன்னா மண்புழு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த சைக்கோமெட்ரிக் வேவ்ஸை வந்து பார்த்தா எமிட் பண்ணுது. அதான் ஜிஜிக்கு எதுவும் ஆகல. நடுவில் வந்து ஏதோ ஒரு யோக்காய் வந்து அவனை தடுக்குது. அப்படியே கட் பண்ணால் அந்த யோக்காய் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோமெட்ரிக் வேவ்ஸ் தடுக்குது. நம்ம ஒக்கரனும் மோமோவும் பார்த்தீங்கன்னா நார்மலாக மாறிடுறாங்க. என்ன ஆச்சு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒக்கரன் கேட்குறான். இந்த மாதிரி ஆயிடுச்சுரா அப்படின்னு சொல்கிறான். சாரி ஜிஜி, நாங்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒக்கரன் சொல்கிறான். பார்த்தா அந்த யோக்காய் திரும்பி பார்க்குது. நம்ம கிராணி சொல்கிறாங்க, அதோட கண்களை பார்க்காதீங்க, அது ஒரு ஈவிலை, அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக சூசைட் பண்ணுவீங்க, அந்த அளவுக்கு சைக்கோமெட்ரிக் வேவ்ஸ் வந்து வெயிட் பண்ணும், ஆனால் அது யோக்காய் ஐயை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறா. மோமோ சொல்கிறாங்க, அப்படி பார்த்தா அந்த மண்புழோட சைக்கோமெட்ரிக் வேவ்ஸ் இருந்தாலும் நாங்கள் சூசைட் பண்ணி பார்த்துக்கிட்டோம், இப்போ நாங்கள் நார்மலாக இருக்கோம், ஒருவேளை அது எங்களை வந்து க்ளீன் பண்ணிட்டு நார்மலாக ஆக்கிடுச்சோ அப்படின்னு சொல்லி கேட்குறா. கிராணி சொல்கிறா, ஆமாம், இதோட மண்புழோ சைக்கோமெட்ரிக் வேவ்ஸை இதோட ஐயில் இருக்க சைக்கோமெட்ரிக் வேவ்ஸை வச்சு ஃபுல்லாக டாச் பண்ணிடுது. அந்த டைமில் மோமோ சொல்கிறாங்க, டேய் சோடா புட்டி வேகமாக கிராணி ஃபார்முக்கு மாறுறா, அந்த மண்புழு போட்டு தள்ளுறா அப்படின்னு சொல்கிறா. நம்ம உட்குறோம், ரெடி மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ட்ராட்டலுக்கான டைம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அந்த மண்புழு அப்படியே பிச்சு போட்டுடுறான். பிச்சு போடுறது பார்த்தா டக்குன்னு உடனே சரியாயிட்டு திருப்பி அந்த சைக்கோமெட்ரிக் வேவ்ஸ்லாம் அந்த தலை அப்படியே ரீஜென்ரேட் ஆகிடுது. அதை பார்த்தோன்னே, டே இங்கேருந்து ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி ஓடிட்டுருக்காங்க எல்லாருமே, பிச்சுட்டு ஓடுறாங்க. அப்போ அந்த மண்புழு வந்து எல்லாரும் அட்டாக் பண்ணுது. அந்த யோக்காய் காப்பாற்றுச்சுல, யோக்காய் டக்குன்னு வந்து ஜிஜியோட கண்ணு வச்சு பார்த்து ஜிஜியை வந்து மாற்றிடுது. கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்கில் போகிறாங்க. நல்லா அழகான வெளிச்சமான ஒரு புல்வெளியை காட்டுறாங்க. அங்கே 3 குழந்தைங்க நல்லா டான்ஸ் அழகாக ஆடிட்டுருக்குங்க. அது ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் இருக்க அந்த ஜன்னல் இருக்குல்ல, ஜன்னல் வழியாக பார்த்துட்ருக்கு.
சும்மா இல்லாமல் அதுவும் உள்ளே வந்து ஆடிட்டுருக்கு ஜெயிலுக்குள்ளேயே. அப்படியே நைட்டு படுக்கிறப்ப அந்த 3 குழந்தைங்க ஆனந்தான் வந்து யோசிச்சு பார்க்குது. அப்படியே அங்கே கட் பண்ணி எரிமலை ஒன்று காட்டுறாங்க. அந்த எரிமலையோட அடிவாரத்தில் அந்த ஜெயிலில் போட்டதால அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து கட்டி போட்டிருக்கானுங்க. பார்த்தா எவனோ சடங்கு பண்ணிட்டு இருக்கானுங்க ஒரு கூட்டமாக, குரூப் ஆஃப் பீப்புள்ஸ். யாருடான்னு பார்த்தா நமக்கு வழக்கம் போல் கீட்டோ ஃபேமிலி. அவனுக்கு தான் இந்த குழந்தை பச்சை குழந்தைய கொண்டிருக்கானுங்க. பார்த்தா அவனுக்கு வேறு ஏதோ சடங்கு மதம்லாம் சொல்லிகிட்டே இருக்கானுங்க. எரிமலை குழம்பாகப்பட்டது பக்கத்துலேயே வந்து கொஞ்சமாக அந்த குழந்தைய எரிச்சிட்டுருங்க. அப்படி அவன் எரிபடுறப்பையும் பார்த்தா அந்த 3 குழந்தைங்க விளையாடிச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறான். அவனுக்கு நான் ஒரு டைமையாச்சும் விளையாடணும் அட்லீஸ்ட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவன் செத்து போயிடுறான். அடுத்த நாள் பார்த்தா ஏதோ ஒரு குழந்தை வந்து அவன் இன்னும் உசுரோட இருக்க நினைக்கிறேன், அவன் கை காலெலாம் ஆடுது அப்படின்னு சொல்லுது. அப்படியே கட் பண்ணி பார்த்தா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு வீதியில் வந்து நடந்து போயிட்டுருக்கான். அப்போ பார்த்தா ஒரு குழந்தை வந்து பார்த்தா அவங்க அப்பா அம்மா கூட சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த குழந்தை கணக்கு இவன் தெரியறான் போல இருக்கு. அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இவனை பார்த்தோன்னே பார்த்தா அவங்க அப்பா அம்மா 2 பேரும் கவுந்துடுறானுங்க. ஆனால் பார்த்தா மறுகையா செத்துட்டானுங்க. அப்படியே இன்னொரு குழந்தைக்கும் போய் பார்க்குறான். அந்த குழந்தைக்கும் பார்த்தா இவன் கண்ணுக்கு தெரியறான். அவங்க அப்பா அம்மாவும் அப்படியே ஸ்பாட் அவுட் மொத்தமாக முடிச்சிடறானுங்க. கத்தி எடுத்துன்னு செத்துறானுங்க. அப்புறம் வீட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சு போகிறான். பார்த்தா அங்கே வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த குழந்தை பார்த்தா அப்பா அங்கே ஒரு பேய் இருக்குப்பா அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு அவங்க அப்பா பேய்லாம் இல்லைப்பா செல்லம், இங்கே பாருப்பா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமாக சொல்கிறாரு. அந்த டைமில் இவன் என்ன பண்ணுறான், அந்த குழந்தைய வந்து சந்தோஷப்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஆடி பாடி காட்டுறான். அப்படியே கட் பண்ணி காட்டினா அவங்க அப்பா அம்மா 2 பேரும் சூசைட் பண்ணி செத்துடுறாங்க. அப்போ தான் காட்டுறாங்க அவனை சுற்றி தான் அந்த சைக்கோமெட்ரிக் வேவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு வருது. அதை பார்த்தா எல்லாம் சாவரானுங்க போல இருக்குது. அந்த குழந்தையும் ரொம்ப அழுதுட்டு இருக்கு, தேம்பி தேம்பி அழுது. அப்போ நம்ம கீட்டோ ஃபேமிலி என்ட்ரு ஆகிறாங்க. அவங்க என்ட்ரு ஆகிட்டு என்னப்பா அப்பா அம்மா இறந்துட்டாங்க, நீ எப்படி தனியாக இருப்பா கஷ்டப்படுவ, நான் அவனை கூப்பிட்டு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஐ மீன் என்ன நடுவில் பிளான் பண்ணுறாங்கன்னா இவனையும் தூக்கிட்டு போய் நம்ம கடவுளுக்கு பலி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த நம்ம யோகாய மாட்டான்ல அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் காப்பாற்றுறோம், இந்த லேடி தான் வந்து நம்மளையும் கொண்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்படியே கட் பண்ணால் அவனை அந்த வீட்டை கட்டி போட்டுச்சிருக்காங்க. அப்போ நம்ம யோகா என்ன பண்ணுறாரு, தலைவர் காப்பாற்றலாம் அந்த குழந்தையன்னு சொல்லிட்டு அந்த கட்டை வகுத்து எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு மனுஷன். அதான் வேலைக்கு ஆகலை, இவன் தான் செத்து பே ஆகிட்டானே, அப்புறம் எப்படி அந்த கட்டெல்லாம் அவுக்க முடியும். அப்போ தான் அவனுக்கு எல்லாரையும் நான் வெறுக்கிறேன், அந்த கீட்டோ ஃபேமிலியை கொல்ல போகிறேன், கொல்லணும் கொல்லணும் கொல்லணும், என்னை பாருன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட கண்ணை பார்க்குறான். அப்படியே அவன் கண்ணெல்லாம் மாறிட்டு பெருசாக பிரிங்கிடுது. அப்படியே கட் பண்ணி ஜிஜியை காட்டுறாங்க. அவங்க ஒன்று பெருசாக இருக்குது, ஜிஜின்னு சொல்லிட்டு மோமோ கூப்பிட்றான். பார்த்தா அந்த யோகாய் நம்ம ஜிஜி மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்கு. மோமோ அவளோட சைக்கிக் பவர் யூஸ் பண்ணி அந்த யோகாய் வந்து ஜிஜி மேலே வந்து இழுக்க பார்க்குறா. ஜிஜி சொல்கிறான் இல்லை அவன் நல்லவன் தான், அவனை எதுவும் பண்ணுறாத அப்படின்னு. அப்படியே அங்கேருந்து அந்த யோகாயை காப்பாற்றி தலைதறிக்க ஓடிட்டு இருக்கான். அந்த யோகாய் பார்த்தா அவன் மேலே தான் உட்காந்துட்டு இருக்கு. அப்படியே கீழே டவுனில் ஓடிட்டு இருக்கான். இங்கே தான் இவனை இங்கே சீல் பண்ணி வச்சிருக்காங்க, நான் அதை கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிட்டு இருக்கான். பின்னாடியே நம்ம மோமோ வந்து தலைதறிக்க ஓடிட்டு இருக்காங்க. பின்னாடியே பார்த்தா ஒரு வழியாக அந்த வீட்டையும் கண்டுபிடிச்சிடுறான். அப்படியே அந்த வீட்டோட கதவை திறந்து உள்ளே போய் பார்த்தா அப்போ தான் காட்டுறாங்க அந்த முடி நீட்டாக வளர்ந்துச்சுல, அது நம்ம ஒக்கரோன்னு இல்லை, அந்த யோகாய். அப்படியே பார்த்தா ஒரு கம்பத்தில் அவனோட உடம்பு இருக்குது, அதை சுற்றி முடி நல்லா நீட்டாக இருக்குது. அதை அப்படியே பார்க்குறான். நம்ம ஜிஜின் பகல் நடந்து போகிறான். நம்ம கிராணி சொல்கிறாங்க, டேய் பக்கத்தில் போகிறான் முட்டா பயிலே, எந்த ஒரு சிம்பத்தியும் அவனை காட்டாத அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதுக்கு ஜிஜி சொல்கிறான், இல்லை அவன் நம்மள மாதிரி தான், பார்க்க தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு சொல்கிறான். அது கிராணி சொல்கிறாங்க, டேய் அப்படி இல்லைடா புரிஞ்சுக்கிடா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா நடுவில் நம்ம மோமோ தலையிட்டு சொல்கிறாங்க, டேய் 2 பேரும் அமைதியாக இருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம இதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மண்புழு காட்டி சொல்கிறாங்க. பார்த்தா அது வந்துடுச்சு காய்ஸ். அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஃபுல்லாக ஜெகஜெகனா ஆரஞ்சு கலர் மின்னுது. இப்போ மின்ன அப்படியே ஷாக்காக கொடுக்குது எல்லாருக்கும். கொடுத்தா எல்லாம் கீழே வந்துடுறானுங்க. அப்போ வாயிலேருந்து ஏதோ மண்ணு மாதிரி ஃபுல்லாக கக்கிட்டே இருக்குது. அது ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மோமோ. ஆமாம் நம்ம மாட்டிட்டு போல இருக்குன்னு சொல்லி கிராணி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம மோமோ சொல்கிறாங்க, அடியே கிராணி உன்னோட லக்கு எங்கடி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம கிராணி சொல்கிறாங்க, என் லக்கு எல்லா டைம்லாம் ஒர்க் ஆகாது, நம்மளே தான் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சைட்கிக் பவர் வச்சு எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க. நடுவில் டே ஒக்கரோன் எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஒக்கரோன்னு காட்டுறாங்க. ஒக்கரோன்னு சொல்கிறாரு, ஐயோ என் பாடி பேரலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கிலே முழுமுணுக்காரு. அவளும் ஏன் செய்ய முடியல. கடைசியாக அவங்களும் இந்த சைட் கிக் பவர் இருக்குல்ல அதை வச்சு எப்படியாச்சும் மேலே ஏறி பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஜிஜி வாட எஸ்கேப் எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஜிஜி மேலே பார்த்தா அந்த யோகா இருக்கான் பற்றி அந்த செத்து போன பையன், அவனோட முடி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஜியோட உடம்புல வந்து சுட்டி லேஸாக. அப்படியே நம்ம ஜிஜியோட சப்கான்ஷியஸ் மைண்டை காட்டுறாங்க. அப்படியே ஒரு டோர், அந்த டோர் திறந்தா அந்த பையன் சுருண்டு கிடைக்கிறான். ஜிஜி வந்து அந்த பையனை பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஜிஜி சொல்கிறான், என்னை மன்னிச்சிடு, எல்லாரும் வந்து பார்த்தா அவனை வெறுத்தாங்க,
அதனால் நானும் அப்படி வெறுக்கிற மாதிரி ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிட்டுன்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பையன் எனக்கு விளையாடணும், எனக்கு எல்லாரு கூடயும் சேர்ந்து விளையாடணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஜிஜி சொல்கிறாரு, ஓகே விளையாடு, என் கூட விளையாடு, நான் உன் கூட விளையாட இருக்கிறேன், லைஃப்பில் அவன் விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பையன் அப்படியே யோக்காய் மாதிரி வில்லத்தனமா, ஓகே கடைசியாக நீ இந்த வார்த்தையை சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பல ஆங்கிளில் அவனை காட்டுறாங்க. அப்படியே பார்த்தா நம்ம ஜிஜி வந்து அவன் முடி வச்சு ஃபுல்லாக சுற்றி லாக் பண்ணி வச்சுருக்கான். அப்படியே கட் பண்ணி வெளில காட்டினா ஜிஜி ஆன்னு கத்திட்டே கிடக்கிறான். அதுக்கு ராணி சொல்கிறாங்க, அந்த இடிட் நான் எவ்வளோ தலைப்பாடு அடித்து சொன்னேன், அதை நம்பாத, அந்த ஈவில ஏன் நம்பாதன்னு, கடைசியாக அந்த இடியட் போய் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைம் பார்த்தா நம்ம மண்புழு வந்து திருப்பி எல்லாரும் ஷாகை கொடுத்து படுக்க வச்சிடுது. அப்படியே அந்த சலிவாவும் கக்கிடுது. அப்படியே நம்ம மோமோ அந்த ஜிஜி எல்லாம் அதில் மாட்டிக்கிறானுங்க. இப்போ மண்புழு ஆகப்பட்டு மோமோ சாப்பிட வருது. சாப்பிட வரப்போ பார்த்தா நம்ம ஜிஜி வந்து அந்த ஈவிலை பவர் இருக்குல்ல, அதை எடுத்து ஒரே அடித்த அடியில் பார்த்தீங்கன்னா அந்த மண்புழு தள்ளி போயிடுது. அடுத்த அடியில் பார்த்தீங்கன்னா தலை சும்மா செதறி போயிடுது. கடைசியாக எனக்கு பாடி கிடச்சிச்சு, நான் எல்லா மனுஷனையும் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த டைமில் நம்ம மோமோ டே ஜிஜி வெளில வாடா, டே ஜிஜி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்படியே அந்த ஈவில யோக்கா என்ன பண்ணுது, மோமோ ஒரே அடி அடித்து செவத்தோடு ஒட்ட வச்சிடுது. அப்படியே அவளை ஒரு காலை வச்சு லாக் பண்ணுது. அப்படியே நம்ம மோமோ சைக்கிக் பவரை வச்சு பேரியர் மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த ஈவில யோக்கா கேட்குது, உங்ககிட்ட ஸ்பெஷல் பவர்லாம் இருக்கான்னு கேட்குது. அதுக்கு நம்ம கிராணி பின்னாடி இருந்து சொல்கிறாங்க, டேய் ஆமாண்டா, என்னோட பவர்லாம் வந்துச்சுன்னா இன்னும் சின்ன பையன் அவனை வளைச்சி பொழக்காம விட மாட்டேடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இது ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, ஒரு யோக்காய் ஒரு மனுஷனுக்கு வேலை செய்தா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு கிராணி, என் உடம்பு ஒட்டி என்கிட்ட இருந்தா உன்னை அடித்து தும்சம் பண்ணியிருப்பான்டா அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொல்கிறாங்க. மோமோ ஜிஜி பாருடா வெளில வாடான்னு சொல்லி கத்துறாங்க. அதுக்கு அந்த யோக்காய் சொல்லுது, நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க, இப்போ இது என்னோட வெசல், அதாவது இந்த வந்து என்னோட பாடி அப்படின்னு சொல்கிறான். நடுவில் பார்த்தீங்கன்னா மண்புழு திருப்பி வந்து அந்த எலக்ட்ரானிக் வேவ்ஸை வந்து கக்க பார்க்குது. அப்போ ஒரு பேரியர் மாதிரி போட்டு அந்த ஈவில யோக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீ 1000 பேரை சாவடிச்சு பலி கொடுத்துருக்கு, அவங்கள ஆத்மாலாம் எடுத்து யூஸ் பண்ணி அடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆத்மா பாரு எடுத்து ஒரு பால் மாதிரி மாற்றிடுது. அந்த பாலை வந்து கரெக்டாக மண்புழு வச்சு எய்ம் பண்ணி அடிக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா பவுன்ஸாக வருது. ஆனால் ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா அடித்த அடியில் மண்புழு கிழிச்சிட்டு பவுன்ஸ் ஆகிட்டு வரதுனால மண்புழுக்கு பலத்த சேதாரம். அடிவான மண்புழு அடி தாங்காமல் ஒரு இடத்துல செவத்தை குறைஞ்சின்னு உள்ளே போய் எஸ்கேப் ஆகிடுது. அப்போ மோமோவை கட் பண்ணி காட்டுறாங்க. மோமோ என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிராணிகிட்ட கேட்குறாங்க. அதுக்கு நம்ம கிராணி சொல்கிறாங்க, உன்ன மாதிரி ஒரு வடிகட்டுன்னு முட்டால் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, உன் பாட்டி சொன்னாங்க ஞாபகம் இருக்கா, நீ ஜீனியஸா, நீ எப்போ ஒரு ஜீனியஸை பார்க்குறேன், இப்போ நீ வந்து ஜீனியஸ் எல்லாம் சொல்லிட்டு புரிஞ்சு பண்ணு, அந்த யோக்காய் ஒரு நல்ல ஜீனியஸ், அதை தான் உன் பாட்டி வந்து ஃபஸ்ட்டே நோட் பண்ணிட்டாங்க, அதனால தான் உன்னை இங்கே அமுச்சிட்டாங்க, அது காத்திருந்து அவனை டார்கெட் பண்ணி அந்த உடம்பை பார்த்தா அதை எடுத்துக்கிச்சு, இதே நானாகவே இருந்தாலும் அந்த மாதிரி ஒருத்தனை தான் தேர்ந்தெடுத்திருப்பேன், நல்லா பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்லேயும் இருக்கான், நல்லா ஸ்ட்ராங்கான பாடியாக வந்து அது மாதிரி சொல்லுது. அதுக்கு மோமோ சொல்கிறாங்க, ஸ்கூல் டைம்லாம் அப்படி இல்லையே, இப்போ தான் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு கிராணி சொல்லுது, எல்லாருக்கும் பார்த்தா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் தான் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் பவர்ன்றது அவேக்கன் ஆகும், உனக்கே எடுத்துக்கோ, இப்போ தான் ரீசெண்டாக தான் அவேக் ஆச்சு, அதே மாதிரி தான் இப்போ அந்த டைமில் அந்த யோக்காய் வந்து அவன் பாடியை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா நம்ம ஜிஜியாக காட்டுறாங்க, அவன் வந்து இப்போ ஃபுட்பால் மாதிரி அந்த மாற்றினால அதை வச்சு முட்டி வச்சு டக்குன்னு தட்டிகிட்டு இருக்கான். அப்படியே அவன் மோமோவை பார்த்துட்றான். அப்படியே அதுக்கு கிராணி சொல்கிறாங்க, ஓகே அவன் எதிரி டீமில் இருந்தால் எப்படி இருக்குன்றது நீ பார்க்க போகிற, அதுக்கு ரெடியாரு அப்படின்னு சொல்கிறான் கிராணி. அவன் வந்து அந்த ஃபுட்பால் மாதிரி மாற்றிச்சுன்னா அதை வச்சு ஒரே உதைக்கிறான். மோமோ அட்டாக் பண்ண வருது, அவங்க சைட் கிக் பவரை வச்சு தடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் சைட்லேருந்து வந்து மோமோ அடிச்சிடலாம், அவங்க இந்த சைடு செவத்தில் போய் நெத்திக்கிறாங்க. அந்த பாலை வச்சு மோமோ திருப்பி அடிக்க வரான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒக்கரன் வந்து அந்த பாலை தடுத்துட்டு மோமோ மேலே கை வைக்கணும், நீ என்ன தாண்டணும்டா அப்படின்னு சொல்கிறதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. வியூவர்ஸ், நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் எடிட் பண்ணி போடுறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வரல, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு லைக் ஆச்சு பண்ணுங்கள், அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.